தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. சில நாட்களுக்கு முன்னாடி இந்து மக்கள் முன்னணியும் பாஜகவும் இணைந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. முருகன் அவர்களுடைய மாநாடு, தமிழ் கடவுள் முருகன் அவர்களுடைய மாநாடு. ஆனால் அந்த முருகன் அவர்களுடைய மாநாடுல தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் கடவுள் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் தலைமை அழைப்பாளர்களாக கூப்பிட்டு மாநாடு நடத்துகிறாங்க. அது ஏன், யார் யாரெல்லாம் என்ன பங்கேற்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஐயா அமித்ஷா அவர்கள் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. மதிப்பிற்குரிய அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஐயா பவன் கல்யாண் அவர்கள், இவங்க பேசுனது எல்லாமே சர்ச்சையாச்சு. இவங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று பாடினாங்க. அது மேலும் ட்ரெண்டிங் ஆகி உலக அளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தெரியாதவங்களாம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கடவுளுக்கு மாநாடு நடத்துறது ஒரு அசிங்க தமிழர்களுக்கே. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் போய் கண்டு ரசித்தாங்க அப்படிங்கிறது அதை விட கேவலமானது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இவங்க மாநாடு நடத்துறதுக்காக அங்காங்கே இந்த மெயினாக சொல்லுவாங்க இல்லையா, சில ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, சில இடங்கள், இவங்க குறிப்பிட்டு சில இடங்களில் பாஜகவிலையும் இந்து முன்னணியிலையும் இருக்கக்கூடியவங்க பெருசு பெருசாக அவங்க மூஞ்ச முட்டை போட்டு ஐயா கந்தன் அழைக்கிறார், காட்டேஸ்வரா அழைக்கிறார், மாநாடுக்கு வாருங்கள், சுப்பு குட்டல் பிராமணியர் அழைக்கிறார், மாநாடுக்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. முக்கியமாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒன்று போட்டுருந்தாங்க. என்ன பண்ணீங்கன்னா, நம் நாடு நம்ம கோயில் நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு போட்டுருந்தாங்க. நம் நாடு நம்ம கோயில் நம்ம பாதுகாப்போமா? யார் நாடு இது? தமிழர்கள் நாடு. அங்கே இருக்கிறது தமிழர்கள் கோயில், கும்பிட்றது தமிழர்கள் கடவுளை. அது என்ன நீ பாதுகாக்கிறது? எங்களுக்கு பாதுகாக்க தெரியாதா? முக்கியமாக நம்ம பவன் கல்யாண் அவர்களுக்கு வரணும். ஐயா பவன் கல்யாண் அவர்கள் சீமானவர்களை சொல்கிறதுக்கே, உங்களுக்கு பேர் சொல்கிறதுக்கே பயம். நீ வந்துட்டு சொல்கிற தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட தலைவர் ஒருவர் முருகனை எடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என நினைக்கிறார். அது என்ன நினைக்கிறார்? ஆமாம் நினைக்கிறான்னா, இப்போ உனக்கு நீ யார் முதல்ல? உனக்கு தெரியுதுல, உங்கள் ஆளுங்க பண்ணாங்கல்ல. ஐயா எல் முருகன் அவர்களும் ஐயா அண்ணாமலை அவர்களும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முருகருக்கு மாநாடு எடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து எடுத்தாங்க இல்லையா, யாத்திரையின் அப்படின்னு வேல்முருகர் வேலை வச்சுட்டு நடந்தாங்க இல்லையா. ஏன் உங்கள் சொந்தக்காரர் ஐயா ஸ்டாலின் கார்லு என்ன பண்ணார்? முருகன் மாநாடு அப்படின்னு நடத்தலை, அதில் எல்லாரும் கூப்பிட்டு பங்கேற்க வைக்கல. சீமானவர்கள் அடுத்து சொல்ல போகும் வார்த்தையை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசே எதிர்பார்க்குது, ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறாங்க. அதை எதிர்பார்த்து தான் செயல்படுறாங்க. நீ வந்து எங்களுக்கு சொல்ற எடுத்தா வெற்றி பெற்றலாம். நீ யார் முதல்ல? யாரா முதல்ல? உனக்கு என்னதுக்கு மரியாதை? நீ யார் முதல்ல? உனக்கும் இந்த நிலத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நீ வந்து எங்கால ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், எங்கள் தமிழர் ஒருத்தர், அவர் வந்து நீ யார் விமர்சிக்கிறதுக்கு? உனக்கு அவர் விமர்சிக்க என்ன உரிமை இருக்குது? நாங்கள் ஆந்திராவில் வந்து உன்னை விமர்சிச்சுட்டா தெலுங்காரனும் உன்னை என்னை விட்டுருவாங்களா? நான் கேட்குறேன். நான் வந்து பவன் கல்யாணம் ஆந்திராவுக்குள்ளே போயிட்டு அவர் சரியில்லை, அவர் நடத்துகிற ஆட்சி சரியில்லை, அவர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, தப்பாக பேசுகிறாரு அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களா அப்படிங்கிறதே என்னுடைய கேள்வி. சரி, அப்படியே சரி போகட்டோன்னு போனால் போது, ஏதோ அவங்க அரசியலுக்காக அவங்க பேசிட்டாங்க. ஆனால் நான் பவன் கல்யாண் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எம்பி தானே, நீங்கள் நாடாளுமன்றத்தை சார்ந்தவர் தானே. ஒரே ஒரு கேள்வி தான், நான் நேரடி சவாலாகவே சொல்கிறேன். உங்கள் ஊரில் முருகருக்கு, தமிழ்கடவுள் முருகருக்கு தமிழில் மாநாடு நடத்தி காமி. ஒட்டுமொத்த தமிழ்நாடு 36 லட்சம் பேரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இல்லை நீ நடத்தலை, அவங்க நடத்த தகுதி இல்லை அப்படின்னா உங்கள் பதவி, நீங்கள் எம்பி பதவியை எனக்கு வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிடணும். இந்த சவால் இருக்க ஐயா பவன் கல்யாண் அவர்களுக்கு தயாரா? இதுக்கே நீங்கள் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்து சீமானவர்களை விமர்சிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தைரியம்? இதில் ஐயா PK சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலத்துக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாதவர் பவன் கல்யாண். இதில் ஐயா PK சேகர் பாபு அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவர் பவன் கல்யாண். அவர் வந்து எதுக்கு இங்கே தலைமையாக வராரு, எதுக்கு இங்கே வராரு அப்படிங்கிறது ஐயா PK சேகர் பாபு அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் தமிழி லும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தெலுங்கு லூ அப்படின்னு சொல்ல மாட்டாரா? நீங்கள் தமிழி லூன்னு சொல்லலாம், லும்லாம். அவர் தெலுங்கு லூன்னு சொல்லக்கூடாதா? அதில் என்ன தப்பு? உங்களால் தானே அவர், மன்னிச்சு விடுங்க. பாவம், அவர் பொழைச்ச பாவம், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, விட்டுருங்களேன். உங்கள் பி டீம் தானே அவரும், உங்கள் பி டீம் கூட கூட்டணி வச்சு தான் அவர் ஆந்திராவில் ஆட்சி நடத்துறாரு. பாவம், விட்டுட்டு போங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர் தலைவர் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது?
அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு ரோல் மாடல். அவர் வந்து நீங்கள் எதற்கு விமர்சிக்கிறீங்க? நாங்கள் உங்களை விமர்சிக்கிட்டுமா? இனிமேல் நீங்கள் ஏதாவது அவரை பற்றி பேசுனீங்கன்னா 36 லட்சம் பேரும் அவங்கள நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். 36 லட்சம் பேரும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒன்று கலாய்ப்போம். என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் உள்ளே வரீங்க, உங்கள் மாநாடு என்ன தலைமையாக உங்களை கூப்பிட்டாங்களா, வந்தாங்களா, சரி பேசுனீங்க போயிட்டே எதுக்கு எங்களை கலாய்க்கிற? தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. பேசினா ஒழுங்காக பேசிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு முருகரை எடுத்து அவர் வெற்றி பெற்றுடலாம். தமிழர்கள் நாங்கள் ஓட்டு போடுறோம், தமிழருக்கு ஓட்டு போடுறோம், உனக்கு என்ன பிரச்சனை? ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி இருக்கலாம், உனக்கு வலிக்காது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சின்னு தான் எரியுதா? தமிழர்கள் உரிமையை கேட்டால் உனக்கு எரியுதா? கேட்குறேன். அகண்ட ஆந்திரா உருவாக்கணுங்கிறது தான் இவங்க ஒரே கனவு. அதை நோக்கியே இவங்க செயல்படுவாங்க. அகண்ட ஆந்திரா, தமிழர்கள் தங்கள் உரிமையை கேட்கக்கூடாது, தங்கள் உரிமையை மீட்கக்கூடாது. கேட்டுனா இவங்களுக்கு அப்படியே பத்தி எரியும். தமிழர் ஒருவர் வந்துடலாமா, பிரிவினைவாதி இல்லையா, அப்படி இப்படின்னு கேள்விகள்லாம் எழுப்ப வேண்டியது. நீங்கள் யார் அப்போ தெலுங்கு தேச கட்சின்னு நடத்தலாம், தமிழ் தேசிய கட்சின்னு தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதா? தமிழ் தேச கட்சி நடத்தி தமிழர்களுக்கான உரிமைகளையும் தமிழர்களுக்கான இன கலாச்சாரம் பண்பாடு அவங்களுடைய கடவுள் எல்லாத்தையும் மீட்டு எடுக்கக்கூடாதா? அழுக்கா இருந்த ஒன்றுத்தை தொடச்சி இதுதான்டா உண்மை அப்படின்னு காமிக்க கூடாதா? தங்க நகை பித்தளை கருக்கும் போது அப்படின்னு ஐயா கண்ணதாசன் அவர்கள் பாடுறாங்க. தங்க நகை பித்தளையாக இருக்கும்போது அதை தொடச்சி இதுதான் தங்கம் அப்படின்னு நாங்கள் காமிக்கிறோம், தமிழ் தங்கம் அப்படின்னு காமிக்கிறோம்ல, அது இருக்கக்கூடாதா? அது வேணாமா? நீங்க யார் முதல்ல முருகருக்கு மாநாடு நடத்துறதுக்கு? தமிழ் கடவுள் முருகன், எதுக்கு மாநாடு நடத்துறீங்க? எதுக்காக நடத்தணும்? சீமானவர்கள் மாநாடு நடத்தினாருங்கிறது உலகம் முழுக்க ஒரு ஆட்சி. ஏன் அவர் வந்து தமிழர் ஒரு மாநாடு அவங்க கடவுளுக்காக அவர் நடத்தினாரு. நீங்க யார் நடத்துறது? முழுக்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க பேசுறது இந்துத்துவா. முருகருக்கும் இந்துத்துவாக்கும் சம்மந்தமே இல்லையே. முருகர் யார்? முருகருடைய வரலாறு என்ன? முருகருடைய வரலாறு எடுத்து படிங்க. முருகரில் இருக்க பேருக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படிங்கிறத எடுத்து படிங்க. எதுவுமே இல்லாம முருகருக்கு மாநாடு நடத்துறோம், அதுல தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் உக்காந்துக்கிட்டாங்க. அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? யாருப்பா அவன்? யார் இந்துத்துவானா? எதுக்கு? நம்மெல்லாம் இந்துக்களா மதமா செயல்பட்டோமா? அப்படி இருந்ததா தமிழ்னா? ஒரு உயிருக்கு ஐயா வள்ளலார் சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றான். அவன் கொடியை ஏத்தாதவனை சுட்டு போசுக்கிறான், பார்த்து வேடிக்கை பார்க்கறான். அவன் மாநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம தான் தமிழர்களா? அறிவில்லை. அவன் ஒரு மாநாடு நடத்துறான்னு போய் உக்காந்துருதா? அது என்ன மாநாடு? எதுக்காக நடத்துறீங்க? முருகர் யார்? தமிழர்களுடைய தலைவருங்க. முருகர் கடவுள் இல்லை, தலைவர். மூருகு, வல்லினம் மெல்லினம் இடையினம். மூருகு, அன் என்பது ஆணை குறிக்கும் தமிழ்ல. மூருகு அன். முருகு என்பது அழகு என்பது பொருள், மற்றும் உறுதி. அழகு மற்றும் உறுதி குடையவன் உடையவன் என்பது பொருள். அன் என்பது ஆணை குறிக்கும். இதுதாங்க பொருள். தமிழர் எப்படி முருகரை கும்பிட்டாங்க, எப்படி வணங்கினாங்க? தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ன? குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் முருகன். எதுக்கு குறிஞ்சி நிலம் எப்படி இருந்தது? ஒரே காடுகளா, மலைகளும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. ஆனால் தான் காவடி எடுக்கிறது. காவடினா பெரிய கயிறை கட்டி மலையிலேருந்து தூக்கிட்டு வர்றப்ப தலையில வச்சு தூக்க முடியாது. ஆனால் தோள்பட்டையில் 2 பக்கமும் ஒரு வெயிட் எடை எடுத்துட்டு போறாங்கன்னா கட்டி எடுத்துட்டு போறது காவடி. அது முருகனுடைய பாரம்பரியம் ஆயிடுச்சு. வேல் எதற்கு? மலைப்பகுதிகளில் காடாக இருக்கும்போது நடுவில் ஏதாவது புலி வந்து மக்களை அடிக்க வந்ததுன்னா அந்த அழகும் உறுதியும் உடையவன் அந்த தாக்க வர்றதை சாவடிச்சுக்குவான், இல்லை அதை திருப்பி அனுப்புவான். தன்னுடைய வீரத்தை காண்பித்து அதை திருப்பி அனுப்புவான். அப்படி உயிர் போயிடுச்சுன்னா அவனை பத்திரமே எடுத்துட்டு போய் அடக்கம் செஞ்சு அவன் மேல நட்டு கும்புறது தமிழர்களுடைய வழக்கம். அந்த நட்டு கும்புறது, அந்த நடுக்கல்ல நட்டு கும்புறது ஒரு காலத்துல அது மருவி அவனை தலைவனா, ஐயோ எங்க அப்பா முருகன்பா, அப்பனே முருகா அப்படின்னு சொல்ற ஒரு வடிவத்துல அது வந்தது. அப்படி வந்ததுதான் முருக பக்தன், அப்படி வந்ததுதான் முருகன், அப்படி வந்ததுதான் முருக தெய்வம். அப்படி இருக்குன்னா தமிழ் கடவுள் முருகன். தமிழ்னா அதுதான். சிவன் அவர்கள் சொல்ல, என்னை எங்கும் பார்க்கலாம் அப்படின்னு தெரிவி கேட்கும்போது சொல்ல, என்னை எங்கும் பார்க்கலாம். தமிழில் ஒவ்வொரு எழுத்திலும், தமிழின் ஒவ்வொரு துணுக்குகளிலும் பார்க்கலாம் முருகன் இருப்பதை. அவன்தான் முருகன். அவனை அப்படிப்பட்ட ஒரு கடவுளை, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எடுத்துட்டு போய் நீங்க இந்துத்துவா அப்படின்னு சொருகுறீங்க. தமிழன் தலைவனை இந்துத்துவா என்பது சொருகுவது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். தமிழர்கள் தங்களுடைய உரிமையை மீட்பதற்கும் கேட்பதற்கும் தமிழ் கடவுள் முருகனை வணங்கணும். அவரை நாங்கள் பயன்படுத்தினா அது உலகளாவிய இதுவாச்சு. நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு இந்துத்துவா மாநாடு, அதில் ஒரு தமிழர் விமர்சி என்னென்ன கூத்து பண்ணுறீங்க? முருகன் உங்களுக்கு
நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து சேட்டைகளுக்கும் முருகன் தரக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அருள் தான். என்ன அருள்? தமிழ்நாட்டில் ஒரு படை இருக்குது. போன 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 வருடத்தில் 36 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க அந்த படையில். 26ல் மீண்டும் இணைவாங்க அந்த படைக்குள்ள. அந்த படை தான் முருகன் உங்களுக்கு தரக்கூடிய அருளும் தண்டனையும். விரைவில் சந்திப்போம் முருகனின் அருளை. நன்றி, வணக்கம்.